உங்கள் வார்த்தைகள் யதார்த்தத்தை விவரிக்கவில்லை. அவை அதை உருவாக்குகின்றன. நீங்கள் "நான் எப்போதும் சிரமப்படுவேன்" அல்லது "நான் பண விஷயத்தில் மோசம்" என்று சொல்லும்போது உங்களைப் பற்றி விவரிக்கவில்லை. நீங்கள் விளைவுகளை நிர்ணயிக்கிறீர்கள். பல ஆண்டுகளாக நீங்கள் அறியாமலேயே இதைச் செய்து வருகிறீர்கள். உங்கள் வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல, அவை பிரபஞ்சத்திற்கான வழிமுறைகள். உண்மை ஒரு திடமான பொருள் அல்ல, அது சாத்தியக்கூறுகளின் ஒரு புலம். குவாண்டம் மட்டத்தில் யதார்த்தம் என்பது சாத்தியக்கூறுகளின் அலைகளால் ஆன ஒரு புலம். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பதிப்பும், செல்வந்தர், ஏழை, ஆரோக்கியமானவர், நோய்வாய்ப்பட்டவர், அனைத்தும் ஒரே நேரத்தில் குவாண்டம் புலத்தில் நிகழ்தகவு அலைகளாக உள்ளன. இந்த புலம் சூப்பர் பொசிஷன் என்ற நிலையில் உள்ளது. அணுகுண்டை உருவாக்க உதவிய இயற்பியலாளர் எல்லாவற்றையும் மாற்றிய ஒன்றை நிரூபித்தார். ஜான் ஆர்ச்சிபால்ட் வீலர் ஒரு பிரின்ஸ்டன் இயற்பியலாளர், ஐன்ஸ்டீன் மற்றும் நீல்ஸ் போரின் சக ஊழியர். அவர் கருந்துளை என்ற சொல்லை உருவாக்கினார் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளின் மிகச்சிறந்த இயற்பியலாளர்களில் ஒருவரான ரிச்சர்ட் ஃபெய்ன்மேனுக்கும் வழிகாட்டியாக இருந்தார். ஒரு நிகழ்வு கவனிக்கப்படும் வரை அது ஒரு நிகழ்வே அல்ல. ஜான் ஆர்ச்சிபால்ட் வீலர். கவனிப்பு யதார்த்தத்தை உருவாக்குகிறது. இயற்பியலின் மிகவும் பிரபலமான சோதனையான இரட்டை பிளவு சோதனை, டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், கவனிப்பின் செயல்பாடு யதார்த்தத்தையே மாற்றுகிறது என்பதை நிரூபித்தது. கவனிக்கப்படாத போது எலக்ட்ரான்கள் அலைகளாக செயல்படுகின்றன. கவனிக்கப்படும்போது எலக்ட்ரான்கள் துகள்களாக மாறுகின்றன. கவனிப்பு என்பது எல்லையற்ற சாத்தியக்கூறுகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விளைவை தேர்ந்தெடுத்து அதை வடிவத்திற்குள் நிலை நிறுத்துவதாகும். உங்கள் மொழியும் ஒரு தொடர்ச்சியான கவனிப்பு தான். இருபதாம் நூற்றாண்டில் ஒரு இயற்பியலாளர் இதை நிரூபித்தாரென்றால் மற்றவர்கள் இதை முன்பே அறிந்திருக்க முடியுமா? வீலர் குவாண்டம் இயற்கவியலின் மொழியில் இதை கண்டுபிடித்தார். பண்டைய ஞானிகள் ஆன்மாவின் மொழியில் இதை பேசினார்கள், ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே உண்மையையே சுட்டிக்காட்டினர். ஒரே வழிமுறை, வெவ்வேறு சொற்களஞ்சியம். காலத்தின் வழியாக ஒரு எதிரொலி. வார்த்தைகள் உலகங்களை உருவாக்குகின்றன. எபிரேயம், ஹீப்ரு, டாபர் வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரே நேரத்தில் வார்த்தை, செயல் மற்றும் பொருள் ஆகியவற்றை குறிக்கிறது. பேசுவதற்கும் உருவாக்குவதற்கும் இடையில் வேறுபாடு இல்லை. கிரேக்கம், கிரீஸ், லோகோஸ் வார்த்தை என்பதை விட மேலானது. இது பிரபஞ்சத்தின் ஒழுங்குபடுத்தும் கொள்கை, யதார்த்தத்தை நிர்வகிக்கும் பகுத்தறிவு அமைப்பு. எகிப்து, ஹெக்கா மந்திரம் அல்ல, இது கடவுள்கள் யதார்த்தத்தை வடிவமைத்த ஆதிசக்தி.
துல்லியமான பேச்சு சூத்திரங்கள் மூலம் இது செயல்படுத்தப்பட்டது. நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கும் கண்ணுக்குத் தெரியாத சுழற்சி. வார்த்தைகள் அர்த்தத்தை அளிக்கின்றன. Words assign meaning. நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துகிறீர்கள். நான் பணத்தில் மோசம். 2. அர்த்தம் கவனிப்பை இயக்குகிறது. Meaning directs observation. உங்கள் மூளை அந்த அடையாளத்திற்கான ஆதாரங்களை தேடுகிறது. 3. கவனிப்பு நிகழ்தகவை நிலைநிறுத்துகிறது. Observation collapses probability. நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலக்கோட்டை யதார்த்தமாக்குகிறீர்கள். 4. திரும்பத் திரும்பச் சொல்வது விளைவை உறுதிப்படுத்துகிறது. Repetition stabilizes the outcome. ஒவ்வொரு முறையும் அந்த அளவீட்டை வலுப்படுத்துகிறீர்கள். 5. விளைவு வார்த்தைகளை வலுப்படுத்துகிறது. Outcome reinforces the language. பார்த்தாயா, நான் சொன்னது சரிதான் என்று கூறி சுழற்சியை மீண்டும் தொடங்குகிறீர்கள். இந்த சுழற்சி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் இயக்குகிறது. ஆரோக்கியம், ஹெல்த். வார்த்தை, நான் குளிர்காலத்தில் எப்போதும் நோய்வாய்ப்படுவேன். விளைவு, உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு உங்கள் எதிர்பார்ப்புக்கு பதிலளிக்கிறது. நீங்கள் நோய்வாய்ப்படுகிறீர்கள். உங்கள் நம்பிக்கையை நிரூபிக்கிறீர்கள். உறவுகள், ரிலேஷன்ஷிப். வார்த்தை, நான் எப்போதும் தவறான நபர்களையே ஈர்க்கிறேன். விளைவு, உங்கள் எதிர்பார்ப்புகளுடன் பொருந்தக்கூடிய கூட்டாளர்களை நீங்கள் அறியாமலேயே தேர்ந்தெடுக்கிறீர்கள். தோல்வியுற்ற உறவு உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. பணம், மணி. வார்த்தை, என்னிடம் போதுமான பணம் இருப்பதில்லை. விளைவு, பற்றாக்குறையின் அதிர்வெண்ணில் பணத்துடன் நீங்கள் குவாண்டம் ரீதியாக பிணைக்கப்படுகிறீர்கள். அது உங்கள் யதார்த்தத்தில் பற்றாக்குறையாக வெளிப்படுகிறது. உங்கள் சொந்தமான சாபங்களை நீங்களே உருவாக்குகிறீர்கள். மௌனம் உங்களை காக்கும். சாபம் என்பது என்ன? ஒரு எதிர்மறையான விளைவின் தொடர்ச்சியான அளவீடு. என்னால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று நீங்கள் சொல்லும்போது நீங்களே உங்களுக்கு சாபமிட்டுக் கொள்கிறீர்கள். துறவிகள் ஏன் மௌனத்தை கடைபிடித்தார்கள்? மௌனம் முன்கூட்டியே யதார்த்தம் உருவாவதை தடுக்கிறது. இது உங்கள் சாத்திய கூறுகளின் புலத்தை திறந்து வைக்கிறது. தவறான காலக்கோட்டை நிலை நிறுத்துவதிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. உங்கள் குறியீட்டை மீண்டும் எழுத வேண்டிய நேரம் இது. போலியான உறுதிமொழிகள் அல்லது நேர்மறை சிந்தனைகள் மட்டும் போதாது. உங்களுக்கு ஒரு நெறிமுறை தேவை. குவாண்டம் இயக்கவியல் மற்றும் பண்டைய ஞானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட துல்லியமான தலையீடுகள். போலியான உறுதிமொழிகள் அல்லது நேர்மறை சிந்தனைகள் மட்டும் உங்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்க இயலாது. வார்த்தைகள் மாறியிருக்கின்றன இங்கு. இவை வெறும் பரிந்துரைகள் அல்ல. இவை உங்கள் யதார்த்தத்தை மீண்டும் வடிவமைப்பதற்கான குவாண்டம் கருவிகள். அடுத்த 48 மணி நேரத்திற்குள் நீங்கள் வித்தியாசமான யதார்த்தங்களை உருவாக்கத் தொடங்கலாம். நெறிமுறை
1-3. கவனியுங்கள், குறுக்கிடுங்கள், இடைவெளி உருவாக்குங்கள். நெறிமுறை 1. 48 மணி நேர பேச்சு தணிக்கை. தி 48 hour ஸ்பீச் ஆடிட். உங்கள் அறியாமையில் பேசும் முறைகளை கவனிக்கவும். நீங்கள் சொல்லும் நான் எப்போதும், என்னால் முடியாது போன்ற வாக்கியங்களை ஒரு நோட்புக்கில் எழுதுங்கள். தீர்ப்பளிக்க வேண்டாம், கவனியுங்கள். நெறிமுறை 2. உடனடி குறுக்கீடு. த இம்மீடியட் இன்டரப்ட். ஒரு பழைய வாக்கியம் தொடங்கும் போதே அதை நிறுத்துங்கள். ஒரு கணம் இடைநிறுத்தி அதை ஒரு புதிய திறந்த நிலை வாக்கியத்துடன் மாற்றவும். எடுத்துக்காட்டு, நான் பணத்தில் மோசம் என்பதற்கு பதிலாக நான் செல்வத்தை உருவாக்க கற்றுக்கொள்கிறேன் என்று எழுதுங்கள். நெறிமுறை 3. மூலோபாய மௌனம். ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ். தினமும் 1 மணி நேரம் தேவையற்ற பேச்சை குறைக்கவும். இது பழைய நிரலாக்கத்தின் ஒளி பரப்பை நிறுத்தி புதிய சாத்திய கூறுகளுக்கு இடமளிக்கிறது. நெறிமுறை 4-5. உங்கள் கடந்த காலத்தை மாற்றி எழுதுங்கள். உங்கள் எதிர்காலத்தை பிரகடனப்படுத்துங்கள். நெறிமுறை 4. இரவு மறு ஆய்வு சடங்கு. தி நைட்லி ரிவிஷன் ரிச்சுவல். தூங்குவதற்கு முன் உங்கள் நாளை மறு பரிசீலனை செய்யுங்கள். எதிர்மறையான தருணங்களை உங்கள் மனதில் மாற்றி நீங்கள் விரும்பியபடி நடந்ததாக உணர்வு பூர்வமாக கற்பனை செய்யுங்கள். இது உங்கள் கடந்த காலத்தின் குவாண்டம் புலத்தை மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்துகிறது. நெறிமுறை 5. காலை பிரகடன பயிற்சி. தி மார்னிங் டெக்ளரேஷன் பிராக்டிஸ். காலையில் எழுந்தவுடன் நிகழ்காலத்தில் 30 முதல் 60 வினாடிகள் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனத்தை சொல்லுங்கள். எடுத்துக்காட்டு, நான் ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாளி. நான் வாய்ப்புகளையும் அபண்டன்ஸ்களையும் எளிதாக உருவாக்குகிறேன். இது நாளுக்கான உங்கள் அதிர்வெண்ணை அமைக்கிறது. நெறிமுறை 6-7. உங்கள் மொழியை வலுப்படுத்துங்கள். உங்கள் கவனத்தை மாற்றுங்கள். நெறிமுறை 6. தகுதி நீக்கம். குவாலிஃபயர் எலிமினேஷன். நான் முயற்சிப்பேன், ஒருவேளை, நினைக்கிறேன் போன்ற பலகீனமான வார்த்தைகளை நீக்குங்கள். தெளிவான, உறுதியான மொழி உறுதியான யதார்த்தங்களை உருவாக்குகிறது. நான் செய்வேன் என்று சொல்லுங்கள். நெறிமுறை 7. நன்றி உணர்வுடன் மாற்றுதல். தி கிராட்டிடியூட் ரீஃப்ரேம். புகார் செய்வதற்கு பதிலாக அமைதியாக இருங்கள் அல்லது நன்றி உணர்வுடன் கவனத்தை மாற்றுங்கள். எடுத்துக்காட்டு, போக்குவரத்து நெரிசல் எரிச்சலூட்டுகிறது என்பதற்கு பதிலாக சிந்திக்க எனக்கு நேரம் கிடைத்துள்ளது என்று நினையுங்கள். நீங்கள் எதை கவனிக்கிறீர்களோ அது விரிவடைகிறது. நீங்கள் உங்கள் யதார்த்தத்தின் அறியாத நிரலாளரா அல்லது உணர்வுள்ள கட்டிட கலைஞரா? இப்போது உங்களுக்கு வழிமுறை தெரியும். அறிவு மட்டும் போதாது. பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தெரியும் என்று கவலைப்படுவதில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்கு மட்டுமே அது பதில் அளிக்கிறது. நீங்கள் இந்த உண்மையை புறக்கணித்துவிட்டு அதே பழைய கதைகளை தொடர்ந்து சொல்லலாம். அல்லது இன்று இரவு தொடங்கி உங்கள் யதார்த்தத்தை உணர்வு பூர்வமாக வேண்டுமென்றே மற்றும் சக்தி வாய்ந்த முறையில் பேசத் தொடங்கலாம்.
பிரபஞ்சம் உங்கள் கட்டளைக்காக காத்திருக்கிறது. யதார்த்தம் கேட்கிறது. உங்கள் அடுத்த வார்த்தைகள் உங்கள் அடுத்த யதார்த்தத்தை உருவாக்குகின்றன. அவற்றை அர்த்தமுள்ளதாக ஆக்குங்கள்.